வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள அழகான மாவட்டங்களில் ஒன்று கிருஷ்ணகிரி மாவட்டம். மலைகள், பசுமையான இயற்கை, வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட கோட்டைகள் மற்றும் ஆன்மீக தலங்கள் ஆகியவற்றால் இந்த மாவட்டம் மிகவும் பிரபலமானது. இந்த மாவட்டம் மாம்பழ நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இங்கு அதிக அளவில் மாம்பழம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த வீடியோவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய டாப் 5 சுற்றுலா தலங்களை அவற்றின் சிறிய வரலாறுகளுடன் பார்க்கப் போகிறோம். முதலில் நாம் பார்க்க போவது கிருஷ்ணகிரி அணை. இந்த அணை தென்பெண்ணை ஆற்றின் மீது கட்டப்பட்ட ஒரு முக்கியமான அணையாகும். இந்த அணை 1950களில் தமிழக அரசால் கட்டப்பட்டது. இந்த அணையின் முக்கிய நோக்கம் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு விவசாய நீர் வழங்குவது ஆகும். கிருஷ்ணகிரி அணையின் அருகில் ஒரு அழகான பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்காவில் பச்சை மரங்கள், நடைபாதைகள் மற்றும் குழந்தைகள் விளையாடும் இடங்கள் உள்ளன. மாலை நேரத்தில் இந்த அணைக்கு வரும்போது மிகவும் அழகான காட்சி காணலாம். சூரியன் மறையும் நேரத்தில் அணையின் நீரில் விழும் ஒளி அந்த இடத்தை இன்னும் அழகாக மாற்றுகிறது. குடும்பத்துடன் வந்து அமைதியாக நேரம் செலவிட மிகவும் சிறந்த சுற்றுலா தலமாக இந்த இடம் உள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க போவது கிருஷ்ணகிரி கோட்டை. இந்த கோட்டை ஒரு மலை மேல் அமைந்துள்ள பழமையான பாதுகாப்பு கோட்டை ஆகும். வரலாற்று தகவல்களின்படி இந்த கோட்டை விஜயநகர அரசர்களின் காலத்தில் கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது. பின்னர் இந்த கோட்டை மைசூர் அரசர்களின் கட்டுப்பாட்டிலும் இருந்தது. அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றினர். இந்த கோட்டை பாதுகாப்பு கோட்டையாக பயன்படுத்தப்பட்டதால் மிகவும் முக்கியமான வரலாற்று இடமாக கருதப்படுகிறது. இந்த கோட்டைக்கு மேலே ஏறிச் செல்லும் போது சுற்றியுள்ள மலைகள் மற்றும் கிருஷ்ணகிரி நகரத்தின் அழகான காட்சியை பார்க்க முடியும். அடுத்து நாம் பார்க்க போவது ஒசூரில் உள்ள சந்திரசூடேஸ்வரர் கோவில். இந்த கோவில் ஒரு மலை மேல் அமைந்துள்ள சிவன் கோவில் ஆகும். இந்த கோவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது. பழமையான வரலாற்றின்படி இந்த கோவிலில் சிவபெருமான் சந்திரனை ஆசீர்வதித்தார் என்று ஒரு புராணக் கதை கூறப்படுகிறது. அதனால் இந்த கோவிலுக்கு சந்திரசூடேஸ்வரர் என்ற பெயர் வந்தது. இந்த கோவிலுக்கு மேலே செல்லும்போது முழு ஓசூர் நகரத்தின் அழகான காட்சி தெரியும். சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனம் நேரத்தில் இந்த இடம் மிகவும் அழகாக இருக்கும். அடுத்து நாம் பார்க்க போவது தளி கோவில். இந்த கோவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மிகவும் பழமையான சிவன் கோவில்களில் ஒன்று. வரலாற்று தகவல்களின்படி இந்த கோவில் சோழர்களின் காலத்தில் கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது. இந்த கோவில் அழகான கல் கட்டிடக்கலையால் மிகவும் பிரபலமானது. இந்த கோவில் அமைதியான இயற்கை சூழலில் அமைந்துள்ளதால் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் இங்கு அதிகமாக வருகை தருகின்றனர். அடுத்து நாம் பார்க்க போவது ராயக்கோட்டை கோட்டை. இந்த கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள முக்கியமான வரலாற்று நினைவு சின்னங்களில் ஒன்றாகும். இந்த கோட்டை முதலில் விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது. பின்னர் இந்த கோட்டை மைசூர் அரசர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. பின்னர் ஆங்கிலேயர்கள் மற்றும் மைசூர் அரசர்களுக்கு இடையே நடந்த போரில் இந்த கோட்டை முக்கிய பங்கு வகித்தது. இந்த கோட்டை மலை மேல் அமைந்துள்ளதால் மேலே செல்ல சிறிய ட்ரெக்கிங் பாதை உள்ளது. மேலே சென்ற பிறகு சுற்றியுள்ள மலைகள் மற்றும் பசுமையான இயற்கை காட்சி மிகவும் அழகாக தெரியும். எனக்கு மிகவும் பிடித்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய டாப் 5 சுற்றுலா தலங்கள் பற்றி பார்த்தோம். இந்த இடங்கள் அனைத்தும் இயற்கை அழகு, வரலாறு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் ஆகியவற்றை ஒன்றாக இணைக்கும் இடங்களாக உள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இப்படிப்பட்ட சுற்றுலா வீடியோக்களுக்கு நமது சேனலை செல்வா டிராகர் சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.